வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையான சின்ன வெங்காய பூண்டு சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வான்ல வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊத்தணும்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால நீங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சிருக்கோம். அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பூண்டு எந்த அளவுக்கு வதக்குறோமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால இது ரெண்டத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம வதக்கும் போதே லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்டா வரும். நம்ம தேவையான அளவு இப்பயே போடணுன்றது இல்லை, லைட்டா மட்டும் போட்டுக்கிட்டா போதும். அடுத்தது இது கூட நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் இப்போ ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்திக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல கூடவோ குறைச்சாவோ நீங்க சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். ஆறிடுச்சு, நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா கொரகொரப்பா இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் லைட்டா இது மாதிரி கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அடுத்து நம்ம இப்ப தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கூட கடுகு உளுந்தம் பருப்பும் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடைசியா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.